தீபாவளி என்றாலே வெடிசத்தம் மட்டும் இல்லை, சினிமா ரசிகர்களுக்கு பாக்ஸ் ஆபீஸ் வெடிசத்தம் கூட தான். இந்த வருடம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து காத்திருக்கிறது. மொத்தம் 4 பெரிய படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகின்றன. அவை பைசன், டீசல், டியூட் மற்றும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அது மட்டும் இல்லை, இதனுடன் சேர்ந்து விஷ்ணு விஷால் நடிக்கும் ஆரியன் படமும் வருகிறது. அப்படியானால் யார் வெல்லப் போகிறார்கள்? எந்த படம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்கப் போகிறது? பார்க்கலாம் விரிவா. முதல் படம் பைசன். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வரும் இந்த படம் துருவ் விக்ரம்க்கு ஒரு கேரியர் டிஃபைனிங் படமாக இருக்கும் என்று ரசிகர்கள் நம்புகிறார்கள். இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா. ஆனால் இதுக்குள் மனித மன தைரியம், சமுதாய மோதல், மரியாதை காப்பு என பல விஷயங்கள் அடங்கியுள்ளன. கதைப்படி பார்த்தால் இது ஒரு கபடி போட்டி பின்னணியில் நடக்கிறோம் கதை. ஒரு சாதாரண வீரன் எப்படி மண்ணின் மரியாதைக்காக போராடுகிறான், சமூக எதிர்ப்பையும் கடக்கிறான் என்பதை படம் சொல்ல போகிறது. இது ஒரு உணர்வு பூர்வமான பயணமாக இருக்கும். துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், பசுபதி, லால், ரஜிஷா விஜயன் என அனைவரும் ஒரு திடமான நடிகர்கள் குழு. ஒளிப்பதிவு மண் சார்ந்த டோன்களில் இருக்கும். பின்னணி இசை மாரி செல்வராஜ் ஸ்டைலில் வேற லெவலில் இருக்கும். படத்தின் பட்ஜெட் சுமார் 60 முதல் 70 கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று தகவல். துருவ் விக்ரமின் பைசன் லுக் ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் வைரலாகிவிட்டது. மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள், கர்ணன் போன்ற படங்களை எடுத்தவர். அதனால் உணர்வு பூர்வமான ஆழம் நிச்சயம் இருக்கும். மொத்தத்துல பைசன் ஒரு தீபாவளி எமோஷனல் பிளாக்பஸ்டர் ஆகும் வாய்ப்பு அதிகம். அடுத்து வருகிறது டீசல். பேர் போலவே இது ஒரு ஃபுல் த்ரோட்டில் ஆக்ஷன் படம். ஹரிஷ் கல்யாண் காமெடி, லவ், ஃபேமிலி ரோல்ஸ் எல்லாம் செய்தவர். இந்த முறை முழுக்க ஆக்ஷன் அவதாரத்தில் வருகிறார். இயக்குனர் ஷண்முகம் முத்துசாமி ஒரு அறிமுக இயக்குனர் என்றாலும் விஷுவல்ஸ் பக்கா மாஸ் லுக்கில் உள்ளன. படத்தின் ட்ரெய்லர் பார்த்தவுடனே ஒரு அர்பன் த்ரில்லர் ஃபீல் வரும். இது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி, வினய் ராய், சாய் குமார், அனன்யா, கருணாஸ், காளி வெங்கட் என ஒரு சரியான கலவை. இது கமர்ஷியல் மற்றும் கேரக்டர் ஆர்டிஸ்டுகளின் கலவையாகும். திபு நினன் தோமஸ் இசையமைத்த பாடல்களில் பியர் சாங் ஏற்கனவே வைரலாகிவிட்டது. இது படத்தின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. படத்தின் பட்ஜெட் சுமார் 35 முதல் 40 கோடி ரூபாய் வரை. ஸ்டைலிஷ் விஷுவல்ஸ், ஃபாஸ்ட் கட்ஸ், சேஸ் சீன்ஸ் என தீபாவளி கூட்டத்திற்கு பக்கா த்ரில் இருக்கும். மொத்தத்தில் டீசல் ஒரு மிடில் கிளாஸ் ரசிகர்களுக்கு மாஸ் என்டர்டெய்னர். இப்போது வருகிறது தீபாவளியின் மிகப்பெரிய டியூட். பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்தில் ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர். இந்த முறை மீண்டும் அதே வைப், இன்னும் ஆக்ஷன், இன்னும் எமோஷன் கொண்டு வருகிறார். இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ஒரு குயர்கி, கிரேசி யங்ஸ்டர் கேரக்டரில் வருகிறார். அவருடன் பிரேமலு புகழ், மமிதா பைஜு இணைந்துள்ளார். இவர்களின் கெமிஸ்ட்ரி ஏற்கனவே டாக் ஆஃப் தி டவுன் ஆகிவிட்டது. பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோகிணி, ஹிரிது ஹாரூன், டிராவிட் செல்வம் என ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜெட்டிக் டீம். இது இளைஞர்களை வெகுவாக கவரும். சாய் அபியங்கர் இசையமைத்த பின்னணி இசையும் பாடல்களும் டிக்டாக், ரீல்ஸ் போன்ற தளங்களில் ஏற்கனவே ட்ரெண்டிங்கில் உள்ளன. இது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் உயர்த்தியுள்ளது. பட்ஜெட் சுமார் 30 கோடி ரூபாய். ஆனால் படத்திற்கான ஹைப்பு அந்த அளவுக்கு 3 மடங்கு அதிகமாக உள்ளது. நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி உரிமைகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. திரையரங்கு வெளியீட்டிற்கு பிறகு ஓடிடியில் வரப்போகிறது. டியூட் இளைஞர்களுக்கு ஒரு தீபாவளி ட்ரீட். இன்னொரு பிரதீப் ரங்கநாதன் படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் காமெடி. விக்னேஷ் சிவன் இதை இயக்கியுள்ளார். கதை எதிர்கால சென்னையில நடக்கிறது. காதலையும் இன்சூரன்ஸ் பாலிசி போல வாங்கிக் கொள்ளும் ஒரு உலகம். அந்த உலகத்துல ட்ரூ லவ் என்று இன்னும் நம்பும் ஒரே மனிதனின் கதை இது. இது ஒரு புதுமையான கருவாக இருக்கும். பிரதீப் ரங்கநாதன், கிருதி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா, யோகி பாபு, கௌரி கிஷன், மிஷ்கின், சீமான் என ஒரு ஹெவி ஸ்டார் லைனப். மேலும் அனிருத் ரவிச்சந்தர் வாய்ஸ் கேமியோவாக வருகிறார். பட்ஜெட் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய். செட் டிசைன், சிஜி வேலைகள், ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட் என தமிழ் சினிமாவுக்கே இது ஒரு புதிய முயற்சி. விக்னேஷ் சிவன் ஸ்டைலில் இருக்கும் ஹியூமர்,
பிரதீப்பின் சார்மென இந்த காம்போ வெற்றி கொடுக்கும் என ரசிகர்கள் நம்புகிறார்கள். அக்டோபர் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகும் படம் ஆர்யன். விஷ்ணு விஷால், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், செல்வராகவன், வாணி போஜன் நடிக்கும் ஒரு கிரைம் த்ரில்லர். ஒரு போலீஸ் அதிகாரியின் பழிவாங்கல், ஊழல், தார்மீக மோதல் என ஒரு யதார்த்தமான அணுகுமுறை. செல்வராகவன் வில்லன் ரோலில் வருகிறார் என்று பேசுகிறார்கள். இது அவரது நடிப்புக்கு ஒரு ஹைலைட்டாக அமையும். இதுக்கெல்லாம் மேல ஒரே நாளில் 4 பெரிய படங்கள். பைசன் ஒரு உணர்வு பூர்வமான சக்தி, டீசல் ஒரு மாஸ் ஆக்ஷன், டியூட் இளைஞர்களின் காதல், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ். யார் ஜெயிக்க போறாங்க? ரசிகர்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. இந்த தீபாவளி சினிமா ரசிகர்களுக்கு உண்மையிலேயே ஒரு விருந்து. உங்களுக்கு பிடிச்ச படம் எது? கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க பார்க்கிறது லேன்ஸ் வியூ பியாண்ட் தி ஸ்பாட்லைட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சினிமா உலகத்தின் ஒவ்வொரு உண்மையையும் தெரிஞ்சுக்கணும்னா லேன்ஸ் வியூ பியாண்ட் தி ஸ்பாட்லைட்ஸ்.